வணக்கம். அயட்டாவின் சார்பிலே இன்னொரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காணொளியை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் அயட்டாவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பொருளாதாரத்திலே ஏதோ சிக்குண்டதை போன்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை எவ்வளவு எளிமையாக கடைக்கோடி மக்களுக்கும் எளிமையாக சாதாரண மக்களும் புரிந்து கொள்கின்ற நிலையிலே எடுத்து சொல்லி இன்றைக்கு மக்களை எல்லாம் விழிப்போடு இருப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆனந்த் சீனிவாசன் அவர்களை இங்கு உங்களோடு பேச வைக்க வந்திருக்கிறார்கள். இவர் இந்த பினான்சியல் மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத வெட்ட வெளிச்சமாக உண்மையை மறைக்காமல் யாருக்கும் பயப்படாமல் தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற ஒரே நபர். எல்லோருமே அதை மறைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த பினான்சியல் மார்க்கெட்ல இருக்கிற உண்மைகளை மறைக்காமல் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதிலே நீங்கள் முதலீடு செய்வது எங்கே என்ன நிலைக்கும், இதிலே தங்கத்திலே நீங்கள் முதலீடு செய்தால் என்ன நடக்கும், ஷேர் மார்க்கெட்டிலே முதலீடு செய்தால் என்ன நடக்கும், ரியல் எஸ்டேட்டிலே முதலீடு செய்தால் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கின்றார்கள். ஆனந்த் சீனிவாசன் மிகச்சிறந்த தெளிவாக சொல்லுகின்ற ஒரு நண்பர். அவரை வரவேற்று இந்த காணொளி நேரலையில் உங்களோடு பேச அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கோவிந்தராஜன் சார் என்னை பற்றி ரொம்ப பொழுது தள்ளிட்டாரு, அதில் ஒன்றும் இல்லை. இதில் பெரிய சிதம்பரம் ரகசியம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆனால் சிதம்பரத்தில் படிச்சிருந்தான்னு நான் சொல்கிறேன். இது திரைய விளக்கி ஏதோ சிதம்பரம் ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற மாதிரி இது ஒன்றும் கிடையாது. பட் இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இந்தியாவில் ரொம்ப சயின்ஸ்லேயே நம்ம கவனம் செலுத்துறதுனால சோசியல் சயின்ஸுங்கிறதே நம்ம மறந்துட்டோம். ஸோ எக்கனாமிக்ஸ்ன்னு படிக்கிறவங்க எந்த சப்ஜெக்டும் கிடைக்கலன்னா கடைசியில் பிஏ எக்கனாமிக்ஸில் போய் சேர்த்துருவாங்க. ஸோ அதை ஒரு மோசமான சப்ஜெக்டாக பார்த்து ஒரு 30-40 வருஷத்துல இப்படி ஆயிடுச்சு. நானும் இன்ஜினியர் தான் ஃபார் சேஞ்ச். பட் நான் காலேஜ்லேருந்து வந்தப்புறம் 91ல் மன்மோகன் சிங் தலையெழுத்து எழுதி மாற்றினப்புறம் இதில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு படிக்க ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு 2003 இன்ஜினியரிங் தொழிலை விட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 20 வருஷமாக இதில் தான் இருக்கேன். ஸோ மார்க்கெட்ஸ் தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு சோறு போடுறது. இதில் எப்படின்னா, நீங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நைட்ரேட்டுக்கு டெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ரௌன் ரிங் தான். நீங்கள் டெஸ்ட் பண்ணாலும் ப்ரௌன் ரிங் தான் வரும், நான் டெஸ்ட் பண்ணாலும் ப்ரௌன் ரிங் தான் வரும். எக்கனாமிக்ஸ் அப்படி கிடையாது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுல நான் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னா, நான் ஒன்றுமே பண்ணாமல் என் பேச்சு மூலமாக உங்களுக்கு சொன்னதுனால நீங்கள் போய் ஆக்ஷன் எடுக்கிறதுனால நான் இப்போ ஒன்றுமே பண்ணாமையே அந்த மார்க்கெட்டை நகர்த்த முடியும். நான் 2 years ஸ்மால் இந்த பிக்கிங் ஆர்டர் மாற்றத்துக்கு இப்போ வாரன் பஃபெட் ஒரு ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்குது, நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக் ஏறும். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, வெறும்னா ஒரு எக்ஸ்பர்ட் அவரை தாட் ப்ராசஸ்லேயே ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ண முடியும். அதனால் இது ஒரு சிக்கலான சப்ஜெக்ட். இதுதான் இன்புட்டு, இதுதான் அவுட்புட்டுன்னு கிடையாது. ஒரு இன்புட் கொடுத்தோன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
அந்த ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் என்ன வேணால் வெளில வரலாம். ஸோ கரெக்டாக நம்ம சொல்கிற அவுட்புட் வந்ததுன்னா நம்ம ஜீனியஸ். அப்படி வராமல் வேறு ஏதாவது போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்றுவாங்க. ஸோ ஆக மொத்தம் அதனால் அக்யூரேட்டாக என்ன ஆகுங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஜென்ரல் டைரக்ஷன் கிளியராக எல்லாருக்கும் தெரியும் என்ன ஆகும். எக்கனாமியில் வந்து ரொம்ப போர் அடிக்காமல் சொல்லுன்னா 2 லீவர் தான். ஒன்று ஃபிஸ்கல் லீவர், இன்னொன்று மானிட்ரி லீவர். ஃபிஸ்கல் லீவருங்கிறது பட்ஜெட்டு, டாக்ஸஸ் ஏற்றி இறக்காதபடி you can release money into the system or you can take away money from the system by taxation policies. Or by monetary lever na வட்டியை ஏற்றி இறக்கிறதுலையும் மணி சப்ளையை ரிசர்வ் பேங்க் மூலமாக விடுறது மூலமாகவும் நீங்கள் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவ்வளோதான். இதுதான் 2 டூல். அப்போ ஏன் இது வந்து இதுதான் டூல்னா ஏன் இது இவ்வளோ கஷ்டம்னா இதுக்கு ரீசனே டெமோக்ரஸி தான். டெமோக்ரஸி எப்படின்னா ஒரு அரசாங்கம் 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். ஸோ he has to do what is most popular to get elected next time. But what is most popular need not be what is best for you. Sometimes உங்களுக்கு மருந்து கசக்கிற மருந்து ஒரு டாக்டர் கொடுக்கணும். உயிர் போயிடும்னா நீங்கள் அந்த மருந்தை சாப்பிடுவீங்க. எக்கானமியில் மருந்து கசக்கிற மருந்து யாருக்குமே வேண்டாம். எவ்ரி பாலிட்டிஷியன் வாண்ட்ஸ் டு கெட் எலெக்டட் நெக்ஸ்ட் டைம். ஸோ கசக்கிற மருந்தை கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ எனி பிக் ரிஃபார்ம் வில் கம் ஒன்லி வித் அ கிரைசிஸ். ஸோ ஒரு கிரைசிஸ் வரைச்ச மன்மோகன் சிங் மாதிரி ஒரு ஆளை நீங்கள் உட்காத்தி வச்சு உலகமே மருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு வரைச்சதான் நம்ம ரிஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ரிஃபார்ம் பண்ணது தான் 91. பட் தட் இஸ் ஹிஸ்ட்ரி. நம்ம அதை பேசலை இன்னைக்கு. நம்ம இப்போ என்ன கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த பொருளாதாரம் சறுக்குதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு மாற்று கருத்து இருக்காது. தட் பொருளாதாரம் போய் சறுக்கிட்டு இருக்குன்னு. பட் அந்த சர்க்கிள் இப்போ ஆரம்பிக்கல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சர்க்கிட் இருக்கு. நீங்கள் போய் ஆட்டோமொபைல் ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டான்னு 17 ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா இருக்கு. அரவிந்த் சுப்பிரமணியம்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தார். அவர் வெளில போய் அவரை ஒரு மாதிரி அவர் டிமானிட்டைசேஷன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அவரை கன்சல்ட் பண்ணதுனால அவர் அப்ரெட்டாக ரிசைன் பண்ணிட்டு வெளியூருக்கு சேஃப்டிக்கு போயிட்டார். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆபத்துன்னு வெளியூரில் போய் ஒரு புஸ்தகம் எழுதினார் முதல்ல. அதாவது இந்தியாவோட குரோத்து வந்து அரசாங்கம் சொல்கிற குரோத்துக்கும் ஆக்சுவல் குரோத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னை நம்பினேன்னா இந்த 17 ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் அதில் என்ன இருக்குன்னா வெஹிக்கிள் சேல்ஸு, ஏரோப்ளைனில் எவ்வளோ பேர் பறக்கிறாங்க, பேங்க் கிரெடிட் எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ டிவி விற்றுருக்கு, இதெல்லாம் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கானமி இருக்கா இல்லையான்னு ஒரு டிப்ஸ்டிக் போட்டு தெர்மாமீட்டர் போட்டு டெஸ்ட் பண்ணுறதை பார்த்தா தெரிஞ்சிடும். அதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அவர் ரெக்கார்டு எடுத்து போட்டு காமிச்சு ஆக்சுவல் க்ரோத் ரேட் வந்து 3 தான், இவங்க சீரீஸை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னார். நம்ம கவர்மெண்ட் அப்போ என்ன சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு இன்னும் இது வரைக்கும் அவரை ரெஃப்யூட் பண்ணி அந்த பேப்பர் ரெஃப்யூட் பண்ணி இன்னொரு பேப்பர் வரல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரெவென்யூ அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண அளவு கலெக்ட் ஆகும். இப்போ நீங்களும் நானும் பட்ஜெட் போடுறோன்னா எனக்கு வரவு இவ்வளான்னு நம்மளுக்கு தெரியும், சம்பளம் வாங்குறவங்களுக்கு செலவு இவ்வளான்னு தெரியும், மீதி இருக்கிறது சேவிங்ஸ். ஒரு ஆண்டர்ப்ரனருக்கோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டுக்கோ செலவு ஃபிக்ஸ்டு. இதுதான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருனாலும் சரி, இல்லை ஒரு கவர்மெண்ட் நீங்கள் நடத்துகிறீங்கன்னா இதுதான் செலவுன்னு எனக்கு தெரியும், என் வரவு எவ்வளோங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ செலவு தான் ஃபிக்ஸ்டு, வரவுங்கிறது கெஸ் எஸ்டிமேட். அம்மையார் 2 வருஷமாக நீங்கள் இப்போ பட்ஜெட் ஸ்பீச்சை திரும்பி போய் பார்த்து அம்மையார் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகும்னு சொன்னதும் கடைசியில் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கும். இதுக்கு முன்னாடி வருஷம் அம்மையார் சொன்ன டேக்ஸ் ஃபிகர்ஸுக்கும் ஆக்சுவலாக கலெக்ட் பண்ண டேக்ஸுக்கும்
1,70,80,000 1,76,000 கோடி கேப் கரெக்டாக இருந்தது. இந்த 1,76,000 கோடிங்கிறது ஒரு ரவுண்டு நல்ல ஃபிகர், எல்லாரும் மறக்கவே முடியாது. ஒன்று ஏ ராஜாவோட ஃபிகர். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, கரெக்டாக ஆர்பிஐல அலாக்கா தூக்கி, அதாவது 3 கவர்னர் அனுப்பிச்சிட்டாங்க வெளில அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி. ரகுராம் ராஜன், உர்ஜித் பட்டேல், விரால் ஆச்சாரியான்னு 3 பேர் அனுப்பிச்சிட்டு அந்த 1,00,000 சக்திகாந்தா தாஸ்முகத்தை உட்காத்தி வச்சு அந்த 1,76,000 கோடி இந்த டாக்ஸ் லாஸை மீட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டாங்க. இந்த டாக்ஸ் லாஸ் ஏன் வந்ததுன்னா, 30% இருந்தது டாப் கார்பரேட்ஸ்க்கெல்லாம் டேக்ஸ். நார்மல் நீதி எப்படின்னா, those who can afford to pay tax பே பண்ணணும், those who cannot afford to pay tax பண்ணக்கூடாது. அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது எல்லாரும் கட்டுறது. இப்போ ஜிஎஸ்டிங்கிறது, ஜிஎஸ்டி நீங்களும் கட்டுறீங்க, நானும் கட்டுறேன், எல்லாரும் கட்டுறாங்க. அம்பானியும் அதே ஜிஎஸ்டி தான் கட்டுவார், ரத்தன் டாட்டாவும் அதே ஜிஎஸ்டி தான் கட்டுவார். டைரக்ட் டாக்ஸஸ்ங்கிறது டாப் 10% ஆஃப் இந்தியா தான் கட்டுறாங்க. எல்லா சுமையும் சம்பளம் வாங்குறவங்க மேலே தான் விழும் மோஸ்ட் ஆஃப் தி டைம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கார்பரேட்ஸுக்கு டேக்ஸை 30%லேருந்து 25% ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஹோல். 1,54,000 இந்த ஃபிகரும் மாண்புமிகு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் சொன்ன ஃபிகர். 1,54,000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ண வருவாய் கலெக்ட் ஆகல. அங்கே ஆரம்பிச்சது இந்தியாவோட சர்க்கிள். அடுத்த வருஷம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி போன வருஷம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லெட் க்ரோத் அப்படின்னு இவங்க ஒரு ஃபார்முலா சொன்னாங்க. அதாவது 2 சைடு இருக்கு, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று டிமாண்ட். இப்போ நிறைய பேர் ஒரு டிவின்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் டிவி வாங்க வந்துட்டாங்கன்னா ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா ஃபேக்டரி போட்டு டிவியோட சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிமாண்டே இல்லாட்டாலும் நாங்கள் டேக்ஸை கட் பண்ணதுனால பிஸ்னஸ் பண்ணுறவனா கொண்டு வந்து ஃபேக்ட்ரியாக கட்டுவான், அதனால இன்வெஸ்ட்மெண்ட் லெட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போன வருஷம் எண்டு கோவிட் வரத்துக்கு முன்னாடியே க்ரோத்து சரிஞ்சு மார்ச் குவார்ட்டரில் 3% தான் க்ரோத்து. 3.5ங்கிறாங்க, அது ரிவைஸ் ஆகும் டவுன்வர்டு போக போக. ஸோ ஓவராலாக 4.5% தான் போன வருஷம் க்ரோத்து. ஃபார் 2 years in a row அவங்க சொன்ன டேக்ஸ் ரேட்டு, டேக்ஸ் அமௌண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணலை. இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷ ஹிஸ்ட்ரியில் எப்போதுமே கவர்மெண்ட் வில் கலெக்ட் மோர் டாக்ஸஸ் தென் வாட் தே ப்ராமிஸ். தட் மீன்ஸ் எவ்வளோ வருங்கிறத கம்மியாக எஸ்டிமேட் பண்ணுவாங்க. எப்போதுமே தே வில் எக்ஸீட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த ஒரு வாட்டி கண்டினியூஸாக தே ஹவ் பீன் ஃபாலிங் பிஹைண்ட். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வச்சுருந்தது. இந்த வருஷம் அவங்க February 1 அன்னைக்கு பட்ஜெட் போடுறச்ச இந்த வருங்கால வருஷத்தில் இப்போ நம்ம கோவிட் இயரில் 14% இன்க்ரீஸ் ஆகும் டேக்ஸஸ்ன்னு கால்குலேட் பண்ணாங்க. மார்ச் 25 தெரிஞ்சிடுச்சு, இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. நாட் ஒன்லி ஆர் யூ நாட் கோயிங் டு கலெக்ட் 14% மோர், போன 2 வருஷம் கலெக்ட் பண்ணது கூட இந்த வருஷம் கலெக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அம்மையார் அசிஸ்டண்ட் அனுராக் தாக்கூர் தவிர. அனுராக் தாக்கூர் ரொம்ப ஃபேமஸாக சொன்னார், கோவிட்லாம் இந்தியாவை அஃபெக்டே பண்ணாது, நம்ம எக்கானமிக்கும் கோவிடுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஏப்ரல் மாதத்தில் சொன்னார். அதுக்குள்ளேயே லாக்டவுன் வந்துருச்சு. ஜிஎஸ்டிங்கிறது ஒரு பெரிய கலெக்ஷன். ஜிஎஸ்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சுட்டே போயிடுச்சு. ஜூன் வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்து ஜூன் போச்சு, ஜூலை போச்சு, இன்னும் 1,00,000 கோடி டச் ஆகல. 3 வருஷத்துக்கு முன்னாடியே 1,00,000 கோடி டச் ஆகும்னு சொன்ன ஜிஎஸ்டி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 6 மாதம் இன்னொரு 1,00,000 கோடி இது வரைக்கும் கலெக்ட் ஆகல. இன்ஸ்பைட் ஆஃப் இந்த 3 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் ஆவரேஜாக 5-6% நீங்கள் போட்டால் கூட 1,20,000 கோடி கலெக்ட் பண்ணால் தான் அந்த 1,00,000 கோடி இலக்கே டச் ஆகும். ஆனால் அந்த 1,00,000 டச் ஆகலைன்னா நீங்கள் ஆக்சுவலாக 80,000 அன்றைக்கி 1,00,000 கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதே 1 lakh கலெக்ட் பண்ணிங்கன்னா 82,000 to 83,000 தான் ரியல் பணம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. That is also showing that in last 3 years there has been no economic activity in India. நான் என்ன வேணால் மேடையில் பேசலாம்,
பட் ரியாலிட்டி டேக்ஸ் நம்பர் என்ன சொல்லுதுன்னா, நம்மகிட்ட எக்கானமி 3 வருஷமாவே ஸ்லோ டவுன்ல இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ இப்போ நம்ம இந்த கோவிடுக்கு வருவோம். ஏப்ரல், மே, ஜூன்ல ஆக்டிவிட்டியே இல்லை. ஏன்னா ஏப்ரல்ல கம்ப்ளீட்டா லாக்டவுன், மேயும் லாக்டவுன், ஜூன்ல திறந்தாலும் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் திறந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லோக்கலி லாக்டவுன் நிறைய இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லா எந்த ஊர்லயும் திறக்கலை. ஸோ இதனால சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஃபுல்லா வந்து செப்டம்பர் வரைக்கும் வருமாங்கிறதே எங்களுக்குலாம் டவுட்டு. ஸோ எவ்வளோ இருக்கும் க்ரோத்துன்னு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லிட்டுன்னா, இந்தியா வந்து பாசிட்டிவ் க்ரோத் வரும் அப்படின்னாங்க, 1% க்ரோனாங்க. அடுத்தது வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லிட்டுன்னா, -2% க்ரோத் இருக்கும்னாங்க. நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நினச்சோடதோட இன்னும் மோசமாக இருக்குது, -7% கிட்ட போகும் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் அவங்க சொல்கிறத விட்டுருங்க. பிரணாப் சேன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் தைரியமாக ஒன்லி சீஃப் ஸ்டாட்டிஸ்டிஷியனாக இருந்தவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. அவர் தான் முதல்ல தைரியமாக என்ன சொன்னார்னா, நாமினல் டேர்ம்ஸ், அதாவது இன்ஃப்ளேஷனையும் சேர்த்து 18% குறையும், 6% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கோங்க, 11% குறையும். அப்போ திரும்பி அவரை கேட்க, அந்த பேப்பர் ரொம்ப ஈஸிலி அவைலபிள், பிளெயின் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கு. அதை நீங்கள்லாம் படித்தீங்கன்னா அவரோட லாஜிக் உங்களுக்கு புரியும். ரொம்ப பிளெயின் லாஜிக் தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், கவர்மெண்ட் டிட் நாட் ஆக்ட் ஆன் டைம். அதாவது ஸ்டிமுலஸ்ன்னு கொடுக்கல, அது போச்சா நம்ம பார்க்கலாம். ஸ்டிமுலஸ்ன்னு ஒன்றும் பெருசாக கொடுக்கல, அதனால இன்னும் ஸ்லோ டவுன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் ரிக்கவர் ஆகும்னு அவர் எதிர்பார்த்தாரு. பட் லோக்கல் லாக்டவுன்ஸ் இன்னும் படுத்துறதுனால அவர் சொல்றது ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்ச் எப்போ வருங்கிறாருன்னா, ஏப்ரல், மே, ஜூன் 21-22 அடுத்த வருஷம். அது கூட பெரிய சேஞ்சாக இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 30% டவுனில் இருக்கும். கவர்மெண்ட் என்ன வேணால் நம்பர் சொல்லலாம். 30% பிஸ்னஸ் லெஸ்ஸாக இருந்திருக்கும் ஆவரேஜாக. இந்தியா 100 ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருந்ததுன்னா 70 ரூபா கூட டேர்ன் ஓவர் இருக்காது. ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும்னா, நம்ம 95 ரூபா டேர்ன் ஓவர் பண்ணிடுவோம். அப்போ இந்த 70லேருந்து 95 போனதுனால ஒரு சூப்பர் க்ரோத் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏப்ரல், மே, ஜூன் ஆஃப் லாஸ்ட் இயர் 18-19 தான் நம்ம கம்பேர் பண்ணணும், இல்லாட்டா 19-20 கம்பேர் பண்ணணும். இப்போ நம்ம 2021 இருக்கோம். 21-22 இருக்கிறத 2 இயர்ஸ் பேக்கில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் க்ரோத்தே இருக்காது. அதுக்கப்புறம் திரும்பி இறங்க ஆரம்பிச்சிருங்கிறது தான் அவரோடது. ஸோ அவர் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, இந்த 8% ரியல் க்ரோத் we would have lost in this year, அதை மேக்கப் பண்ணுறதுக்கு 3 years to 4 years ஆகும். ஏன்னா 10% எக்ஸ்ட்ரா, நார்மல் க்ரோத்தே 8% இருக்கும், எக்ஸ்ட்ரா 2% க்ரோ பண்ணால் ஒரு வருஷத்துக்கு 4 வருஷம் ஆகும் இந்த அவுட்புட்டை திரும்பி வெளில எடுக்கிறதுக்கு. ஸோ 8% ஆஃப் அவர் ஜிடிபி இஸ் பர்மனன்ட்லி லாஸ்ட். அது கரெக்டான ஃபிகர் அதுதான். இது ஒன்ஸ் இது நம்மளுக்கு ரியாலிட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபைனான்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எல்லா ஊர்லேயும் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸப்ட் இந்தியா, மேஜர் எக்கானமிஸ், டாப் 10 எக்கானமிஸ் ஆஃப் தி வேர்ல்டில் இம்மீடியட்டாக இதுக்கு கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு சப்சிடி கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 85, சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு எஸ்பெஷலி 85% ஆஃப் தி சேலரியை நாங்கள் கட்டுறோம். ஆஸ்திரியா, ஸ்காண்டினேவியா, டென்மார்க், அது மாதிரி கண்ட்ரீஸ்லாம் சொன்னாங்க. அமெரிக்காவில் என்ன சொன்னாங்க, ஆளுக்கு 2000 ரூபா செக்கு தரோம். கவர்மெண்ட் வந்து நாட் பேங்க், கவர்மெண்ட் வந்து சின்ன பிஸ்னஸ்க்கு டைரக்டாக லோன் கொடுக்குறோம், வட்டி இல்லாத கடன் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. கனடாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க, சம்பளத்தில் முக்கால்வாசியை நாங்கள் பேங்க்கில் போட்டுடுறோம், 50% ஆஃப் தி ரெண்ட்டை கொடுத்துட்றோம் நாங்கள். இதெல்லாம் வந்து ஸ்டிமுலஸ். பேசிக்லி நீங்கள் மாதம் மாதம் செலவு பண்ணுற பணத்தை உங்கள் சார்பாக கவர்மெண்ட் செலவு பண்ணணும். ஸோ நீங்கள் வேலையை விட்டு ஆள் அனுப்ப மாட்டீங்க, டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்காது, இந்த பீரியடை நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். இதுதான் அவங்களோட ஐடியா. இன் ஸ்பைட் ஆஃப் தட்
அமெரிக்காவும் சரி பிரிட்டனும் சரி மோர் தென் 20% ஃபால் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அமெரிக்கா இப்போ வந்து செகண்ட் ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ட்ரம்ப்பும் காங்கிரஸும் சண்டை போட்டுட்டு இருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எலியும் புண்ணியும் சண்டை போடுற மாதிரி இது செகண்ட் ரவுண்டு. ஸோ இதுதான் ரியல் ஸ்டேட்டஸ். நம்ம என்ன பண்ணோம், நம்ம லெட்ஸ் கம் பேக் டு இந்தியா. இந்தியா என்ன பண்ணிட்டுன்னா ஆத்ம நிர்பர் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 20 லட்சம் கோடியில் ஒரு 2% தான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் காசு கொடுக்க போகுது. 2 நான் வந்து சில பேர் 2 லட்சம் கோடிங்கிறாங்க, சில பேர் 3.5 லட்சம் கோடிங்கிறாங்க. ஓகே, நீங்கள் 3.5 லட்சம் கோடினே வச்சுக்கோங்க. தட் இஸ் நியர்லி ஒன்லி 3.5% ஆஃப் தட் தான் கவர்மெண்ட் கொடுக்க போகிறது. மீதி எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பேங்க்கெல்லாம் தைரியமாக லோன் கொடுக்கும், அதில் சிலதை வந்து கவர்மெண்ட்டே கேரண்டி கொடுக்கும். அவங்களால லோன் கட்ட முடியலன்னா நாங்கள் லோன் கட்டுவோம். நாங்கள் இப்போ அந்த 3 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ரிசர்வ் பேங்க் நேற்று ஃபிகர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதை பார்த்தா நம்மளுக்கு கிளியராக தெரியும் அம்மையார் சொன்ன மாதிரி பேங்க்கெல்லாம் கடன் கொடுத்ததா கொடுக்கலையான்னு. ஏன்னா முதல் 2 நாள் அம்மையார் ட்வீட்லாம் போட்டாங்க, இவ்வளோ கடன் கொடுத்துட்டோம், அவ்வளோ கடன் கொடுத்துட்டோம், இந்திரனே வந்துடுச்சு, இந்திரனே வந்து கடன் கொடுத்தான், குபேரனே நின்று ரோடாக கடன் கொடுத்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, ஏப்ரல் மே ஜூனில் நான் ஃபுட் கிரெடிட், அதாவது ஃபுட்டுக்கு அந்த எஃப்சிஐ கொடுக்காத பணத்தை தவிர ஒன்றையும் இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவன் இல்லை இந்த சம்பளம் வாங்குறவன் இவனுக்கெல்லாம் சேர்த்து கிரெடிட் கான்ட்ராக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது 1,06,000 கோடி கம்மியாக இருக்குது டோட்டல் கிரெடிட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் நான் ஒரு ஆர்பிட்ரி ஃபிகர் சொல்கிறேன், 10 லட்சம் கோடி கடன் இருந்தது அவுட்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டில் பேங்க்குக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி இருந்தால், ஜூன் 30ஆம் தேதிக்கு அது 8,94,000 crores ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் என்ன புரியலைன்னா, மொரட்டோரியம் இருக்கும்போதே எப்படி கிரெடிட் குறையும்? அப்போ வசூல் பண்ணியிருக்கணும். நீங்கள் அந்த பீரியடில் எல்லா பேங்க்கும் வசூல் வேட்டையில் இறங்கி இருக்கணும். சரி, இது ஏதோ தப்பாக ஆர்பிஐ சொல்லிடுச்சுன்னு பார்த்தா, பேங்க்கு லோன் கொடுக்கலன்னா பணத்தை எங்கே போடும்னா 2 இடத்துல போடும். ஒன்று கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் போடும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் கவர்மெண்ட் கடன் வாங்குறது. கவர்மெண்ட்டு ஏகமாக இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கு, ஏன்னா ரெவன்யூ இல்லை. அது அடுத்தது பேசுவோம். 2,54,000 இந்த பீரியடில் உங்களுக்கு 1,06,000 கோடி கம்மியாக கடன் கொடுத்துருக்காங்க. பேங்கோட கவர்மெண்டோட கடனை 2,54,000 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க்லேருந்து இப்போ லெண்டிங் ரேட் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிட்டாங்க, சக்திகாந்த தாஸ் என்ன சொல்லிட்டாரு, 1.15% நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டேன், பேங்க் எல்லாம் உங்களுக்கெல்லாம் வாரி வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் சக்திகாந்த தாஸ். பேங்க் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கும் எனக்கும் கடன் கொடுக்காம அந்த பணத்தை எடுத்து கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுக்குறாங்க. அதாவது ரிசர்வ் பேங்க்ல 4% கடன் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 6% கடன் கொடுக்குறாங்க. ஸோ ஐ borrow from RBI at 4%, lend to central government Nirmala Sitharaman, represented by Nirmala Sitharaman, to 6%. எனக்கு மார்ஜின் 2%. அப்படி சேஃபாக நானே கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுக்க முடியும்னா 2% மார்ஜின் இருந்தால் நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு ஒரு பிரைவேட் பேங்கர் கேட்குறாரு. நியாயமான கேள்வி. அந்த 4% வாங்கி பெரிய கம்பெனி டாட்டா இவங்கெல்லாம் நிறைய கடன் வாங்கியிருந்ததுனால, ரிலையன்ஸ் இது மாதிரி பெரிய கம்பெனிக்கெலாம் 11-12% வாங்கியிருந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு மட்டும் 8% கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா கவர்மெண்ட்டுக்கே 4% கடன் வாங்கி 9% கடன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் டோட்டல் சம் ஆஃப் வாட் பேங்க் ஹஸ் டன். ஏன்னா இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் நிறைய ஆப்ரேட்டர் கிரெடிட் இருக்காங்க. நீங்கள் மார்ச் 31 அன்னைக்கு நீங்கள் என்பிஏவாக இருந்திருக்கக்கூடாது. ஜான்வரி 1, பிப்ரவரி 28 அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கணும். அது மாதிரி கணக்கெல்லாம் காமிச்சு மோஸ்ட் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஸ்கீம் அப்படின்னு தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் பேங்க்ஸ் ஆர் நாட் வில்லிங் டு லெண்ட். ஏன் தே ஆர் நாட் வில்லிங் டு லெண்ட்? ஏன்னா ஆல்ரெடி தே நோ இந்த வருஷம் நிறைய பேருக்கு வேலை போயிடும்.
2 சர்வே வந்துருச்சு. ஒன்று சிஎம்ஐ சர்வே, சென்டர் ஃபார் மானிட்டரிங் தி இந்தியன் எக்கானமின்னு ஒரு பிரைவேட் திங்க் டேங்க் பண்ணுற ஸ்கீமில் 55 லட்சம் சேலரிட் எம்ப்ளாயிக்கு வேலை போயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அன்ஆத்தரைஸ் செக்டரில் எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல ஒன்றும் எக்ஸாக்டாக. ஸோ பேங்க்குக்கெலாம் என்ன பயம்னா, எல்லாருக்கும் வேலை போயிடுச்சுன்னா பைக் லோன், கார் லோன், ஹவுசிங் லோன் எல்லாம் திரும்பி வரும்னு தெரியும். சேஃபாக லோனே கொடுக்காம இருந்துட்டு இப்போ என்பிஐ நார்ம்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால எல்லா பேங்க்கு, கோத்தக் மஹிந்திரா அவர் தனியாக வச்சுட்டாங்க. அதனால் அதை தனியாக வச்சுப்போம். ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் மட்டும் வெளிநாட்டில் போய் 35,000 crores புது ஈக்விட்டி விற்று 35,000 கோடி பணத்தை கொண்டு வந்து பேங்க்கில் பார்க் பண்ணி வச்சுருக்கான். எதுக்குன்னா, இந்த வருஷத்தில் ஏதாவது என்பிஏ வந்ததுன்னா அதை ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு 35,000 crores ரெடியாக வச்சுருக்காங்க. நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா Tier 2 பாண்ட்ஸை 6.8% ரிலீஸ் பண்ணி ஒரு 10,000 கோடி வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி டு ப்ரொவிஷன் ஃபார் என்பிஏ. இந்த வருஷம் வரப்போகிற என்பிஏக்கு ப்ரொவிஷனிங் காட்டுறதுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்களே தவிர இப்போ லோன் கொடுக்குற மூடில் அவங்க இல்லை. மூணாவது நான் என்ன சொன்னேன்னா, 2 இடம் சொன்னேன். ஒன்று வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இன்னொரு இடத்துல எங்கே வைக்கிறாங்கன்னா ரிசர்வ் பேங்க்லேயே கொண்டு போய் பணத்தை வைக்கலாம். அவங்க ரிசர்வ் பேங்க்கில் பணம் வச்சாங்கன்னா 3.3% வட்டி கிடைக்கும். ஸோ ஒரு 6 லட்சம் கோடி 6 lakh crores they have parked it in Reserve Bank. So bankers are finding it easier in this quarter to give loan to government and Reserve Bank, not to the economy. ஸோ உங்களுக்கு சொன்ன அந்த 20 லட்சம் ஸ்கீமு அதெல்லாம் பெப்பே தான் வராது. ஏன்னா பேங்க்குக்கு வந்து கொடுத்தானா அவனால் திரும்பி வாங்க முடியாது. ஸோ ஏன் அவனால் வாங்க முடியாதுனாலும் அவன் ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யார் ரிஸ்க் எடுக்கணும்னா கவர்மெண்ட் தான் ரிஸ்க் எடுக்கணும். 100% கிரெடிட் கேரண்டி கொடுத்து உங்களால் வசூல் பண்ண முடியலன்னு நாங்கள் லாஸை எடுத்துக்கிறோம், நீ அவுத்து கொடு, ஒரு 20 lakh crores நீ கொடுன்னு சொன்னால் தான் அவன் கொடுப்பான். தட் இஸ், இஃப் தெர் இஸ் எனி லாஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் பே தி பேங்க் and they will collect it from the businessman, small business பண்ணுறவன்ட்டெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பீரியட் ஆஃப் 5-10 years அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் உடனே 4%ல் வாங்கி உங்களுக்கு 10% கொடுத்து 5 வருஷம் டைம் கொடுப்பான் ஃபார் யூ டு ரிகவர். பட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் 100% கேரண்டி நோபடி இஸ் கோயிங் டு கிவ். ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபோரமுக்கு ஒரு திங்க் டேங்க் இருக்குது. நான் கூட என் சேனலில் 2 நாளைக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணேன். 50,000 ட்ரக் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்தில் 10% எங்களுக்கு ஃப்ரைட் குறைஞ்சிடுச்சு, டீசல் விலை ஏறினாலும் ஃப்ரைட் ரேட் குறைஞ்சிடுச்சு, சாவியை பத்திரமா கொண்டு போய் இந்த NBFC-கிட்ட கொடுத்துட்டோம், நீங்களே ட்ரக்கை ஓட்டி நீங்களே லோனெல்லாம் அடைச்சிக்கங்கன்னு. மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் பேசலை. ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸோட MD என்ன சொன்னார்னா, நாங்களும் ட்ரக் ஓனரும் நண்பர்கள், எங்களுக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு தான் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்துப்போம். அப்படின்னா பேசிக்லி என்னென்னா, அவருக்கும் தெரியும் உள்ள ப்ரெஷர் இருக்குன்னு. இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரக்கில் வந்திருக்கு, அடுத்தது வீடு அங்கெல்லாம் போகும். வீடு வாங்கினவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்ட முடியலன்னா சாவியை எடுத்து பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு நீங்களே விற்று லோனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க சார்னு சொல்கிற அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2008 அமெரிக்காவில் தான் ஆச்சு. இதை வந்து ஐவிங் ஃபிஷருங்கிறவர் 1930s சொன்னார். நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணி வாங்குறோம்னா, வீடு விலை எப்போதும் ஏறிண்டே போகும், ரியல் எஸ்டேட் விலை இறங்காது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் பேங்க் மேனேஜர், ரீட்டைல் இன்வெஸ்டர் எல்லாருக்கும் உண்டு. நம்ம அந்த வீட்டை கொடுத்து தான், கடனாக கொடுத்து தான், கடன் பத்திரம் கொடுத்து தான் வீடு வாங்குவோம். ஸோ அப்போ அந்த வீட்டோட லேண்ட் வேல்யூ வச்சு தான் அவர் கொடுக்குறாங்க பேங்க்கு. பேங்க் மூளையை யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் வயபிளா அப்படிலாம் ட்ரையே கிடையாது. நீ 2 கோடி ரூபாய்க்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்க, இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்க, உனக்கு இவ்வளோ லோன், எப்படியா தான் டெப்தி பண்ணி அந்த வீட்டை விற்றுடலான்னு தான் ஐடியா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்லோவாக 2012க்கு அப்புறம் யாரெல்லாம் 2011 இன் மோஸ்ட் பிளேசஸ் யாரெல்லாம் வீடு வாங்கியிருக்காங்களோ, லேண்டு வாங்கியிருக்காங்களோ, விலை ஏறவே இல்லை. விலை ஏற பாக்கெட்ஸில் ஏறி இருக்கலாம், ஜஸ்ட் டு ப்ரூவ் மீ ராங், பட் ப்ராடாக ரியல் எஸ்டேட் ஏறலை. இதை நீங்கள் இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னா, ஒரு டாப் 5
ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோட 10 வருஷம் ஸ்டாக் ப்ரைஸ் சார்ட் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி அப்படி அழகாக இப்போ ஏறி பெல் கர்வ், இன்வெர்டட் பெல் கர்வில் நல்லா தெரியும். டிஎல்எஃப் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 1000 ரூபாய்க்கு மேலே இருந்த ஷேர் 136 ரூபாய் வரைக்கும் போச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது. யூனிடெக்னு ஒரு கம்பெனி நிஃப்டியில் இருந்தது, இன்னைக்கு கம்பெனியே இல்லை. அது மாதிரி நான் பல கம்பெனிகள் பேர் சொல்லிட்டே போகலாம், பட் அது இல்லைன்னு ஐடியா. பிஎஸ்சி ரியாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது டாப் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இன் இந்தியாவோட 10 வருஷ சார்ட்டை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி ஆஃப் தி ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கிளியராக புரியும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கடன் வாங்கினது 10 ரூபாய்க்கு கடன் வாங்கினீங்க, அது அப்படியே தான் இருக்குது. வட்டி கட்டியிருந்தீங்கன்னா, வட்டி கட்டலைன்னா அது எவ்ரி இயர் 10% ஏறிண்டே போகும். 5 வருஷம் கட்டலைன்னா 10 ரூபா 15 ரூபா ஆயிடுச்சு. 15 ரூபாய்க்கு வட்டி போடுவாங்க. நம்ம ரியல் எஸ்டேட் வந்து 15 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம 7000 ரூபா தானே கடன் வாங்கியிருக்கோம்னு நீங்கள் இருப்பீங்க. 10 வருஷத்துல அந்த 7000 ரூபாய் 15 ரூபா ஆயிடுச்சு. 15 ரூபா ஆன ரியல் எஸ்டேட் 10 ரூபா ஆயிடுச்சு. ஸோ டெட் இஸ் ரியல். உங்கள் அசட்டுங்கிறது இல்யூஷனரி ஆயிடுச்சு. நிறைய பேரோட அசட் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இதோட ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ராஃபேல் பிளேன் புகழ்பட்ட அனில் அம்பானி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள். 2007 55,000 கோடி சொத்து வச்சிருந்தவர் லண்டன் கோர்ட்டில் ஐபி கொடுத்துட்டாரு. நேற்று என்சிஎல்டியில் எஸ்பிஐ அப்ளிகேஷன் போட்டு அவர் பர்சனலாக பேங்க்ரப்ட்னு டிக்ளேர் பண்ணுங்க, அவரோட சொத்தை விற்று நாங்கள் $160 மில்லியன் எஸ்பிஐ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. லிஸ்டஸ் நிறைய லிஸ்ட்டு நான் கொடுக்கலாம். எஸ்ஆரோட ப்ராப்பர்ட்டிலாம் பிடுங்கி விற்று எல்லாம் போயிடுச்சு. அவரோட ஸ்டீல் மில்லும் போயிடுச்சு, ரிஃபைனரியும் போயிடுச்சு. ஜியோட ஓனரோட எல்லா சேனல் எல்லாம் கையவிட்டு போயிடுச்சு. இன்னும் லோன்லாம் அப்படியே இருக்குது. இது மாதிரி ஒரு லிஸ்ட்டே கொடுக்கலாம். விஜய் மல்லையா எடுத்துக்கோங்க, ரவி பார்த்தசாரதியை எடுத்துக்கோங்க. அவர் தான் ஐஎல்எஃப்எஸ்ன்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தார். ஒரு லிஸ்ட்டே. ராணா கபூர் எடுத்துக்கோங்க, டிஹெச்எஃப்எல் எடுத்துக்கோங்க, ஆல்டிகோ கேபிட்டல் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இந்த ஃபிஷர் சொன்ன பெரிய பெரிய எக்ஸாம்பிள். இந்த பேர்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா இந்த 10-15 பேப்பர் தெரியும். பட் உங்களை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் பர்சன் கிட்ட ஒரு 300 சர்க்கிள் இருக்கும். 300 பேரோட சர்க்கிள். அதில் 20-30 பேர் இது மாதிரி கட்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இதோட காரணம் போன 5 வருஷமாக நம்ம பண்ண எக்கனாமிக் பாலிசி க்ரோத் இல்லை. க்ரோத் இல்லாததுனால டெட்டோட வேல்யூ ஏறித்து, அசட்டோட வேல்யூ இறங்கிடுச்சு. அதனால தான் இந்த ப்ரெஷர். இதை எப்படி சொல்லணும், இன்னும் அழகாக சொல்லணும்னா மின்ஸ்கி மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் எக்கனாமிக்ஸில். இப்போ கடன் நம்ம வாங்கிட்டோம்னா அதை 3 வழியாக அடைக்கணும். கடன் நான் வாங்கிட்டேன், அது பாட்டுக்கு இருக்கட்டும், எனக்கு வேறு சோர்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ரெண்டுத்தையும் அடைக்க முடியும்னா அதுதான் ஹெல்த்தியஸ்ட் பாரோவர். நான் 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், எனக்கு வேறு ஏதோ பிஸ்னஸ்லேருந்து எனக்கு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா வருது, என்னால் வட்டியும் பிரின்சிபலையும் சேர்த்து கட்டி முடிச்சிட முடியும். 2004 to 2014 இந்தியன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்படி தான் இருந்தது. ஏன் ஏறிட்டுங்கிறது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். பட் அதுதான் இந்தியன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஹீட்டாக ஆரம்பிச்சோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் ரியல் எஸ்டேட்டில் ஃப்ளாட்டாக புக் பண்ணி விற்ற காலம்லாம் உண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, பணத்தை போட்டுக்குவாங்க. என்னால் கட்ட முடியாது, இருக்கிற பணத்தெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பில்டரும் சும்மா இருப்பான், ஏன்னா பணம் வந்துருச்சு. ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிடுச்சா 2000 ரூபா ஃப்ளாட்டு, ப்ராஜெக்ட் முடியடிச்சா 6000 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட்டை விற்றுருவாங்க. அது கொஞ்ச நாள் ஓடிட்டு, அது 2வது ஸ்டேஜ். கடைசியாக 3வது ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, மின்ஸ்கி மூவ்மெண்ட்டில் அந்த அசட்டை விற்கலைன்னா அந்த அசட் வட்டி கட்டத்துக்கு கூட அந்த அசட்டு மேலே ஏறணும். ஸோ எல்லாரும் ரியல் எஸ்டேட்டில் லாஸில் விற்கிறதுக்கு யாரும் ரிஸ்க் அவர்ஷன். நம்ம வந்து லாஸில் ஒரு ப்ராடக்டை விற்கவே மாட்டோம், கையிலேயே பிடிச்சின்னு இருந்தோம். கடன் 10 ரூபா இருந்தது, அசட் வேல்யூ 5 ரூபா ஆயிடுச்சு. அதுதான் இப்போ இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. ஒரு பெரிய ப்ராப்ளமே அதுதான். ஸோ 2 டைப் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் சைக்கிள், எக்கானமி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், டாக்ஸஸ் க்ரோ ஆகும், டாக்ஸு கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வரும், கவர்மெண்ட் அவுத்து போட்டு செலவு பண்ணணும், திரும்பி அது ஒரு க்ரோத்தை கொடுக்கும்.
அப்படியே பாசிட்டிவ் சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். 2004லேருந்து 2012 வரைக்கும் இந்தியாவில் அதுதான் சைக்கிள். எவன் காலேஜ்லேருந்து படித்து அவனுக்கு ஒரு 4 வார்த்தை படிக்கிறதோ இல்லையோ அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிடும். யார் ஃப்ளாட்டு புக் பண்ணி வாங்கி விற்றா காசு. டேக்ஸ் ரேட்ஸ் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருந்தது. ஸோ அவர் வந்து எஜுகேஷன் லோன் மாறி இறங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால சிஸ்டம் நிறைய இடத்துல வந்து ஒரு காலேஜை நம்பி, ஒரு காலேஜுன்னு ஒருத்தர் நடத்தினா 10,000 பேர் அதை நம்பி பிழைப்பாங்க. ரோடு மன்ரேகான்னு ஒரு ஸ்கீம் போட்டாங்க. கடப்பாறையை 4 மணி நேரம் பிடிச்சா 200 ரூபா கிடைக்கும். அந்த ஸ்கீம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் இருந்தது. அதுக்கு கீழே நீங்கள் லேபரை ஹையர் பண்ண முடியாமல் கொண்டு வந்துட்டீங்க. அந்த மன்ரேகாவில் வாங்குகிற பைசா வச்சு அவர் இன்னும் சேவிச்சு பெரிய ஆள் ஆகிட மாட்டான். ஏன்னா வெயிலில் போய் கடப்பாறையை பிடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்னால் முடியாது, முக்கால்வாசி பேர் இங்கே இருக்கிறவங்களாலே முடியாது. ஸோ வெயிலில் கடப்பாறையை ஒருத்தன் பிடிக்கிறான்னு அவனுக்கு 200 ரூபா கிடச்சிதுன்னா எடுத்துன்னு போய் சோப்பு சீப்பு உடனே வாங்குவான். சோப்பில் செலவு பண்ணால் ஹிந்துஸ்தான் யூனிலீவர், காட்ரேஜ் இது மாதிரி கம்பெனிக்கெல்லாம் டோன் ஓவர் ஏறும். ஸோ நீங்கள் எப்போதும் கான்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ தி பிக்கஸ்ட் மணி ஸ்பெண்டர் அண்ட் டேக்ஸர் இஸ் தி கவர்மெண்ட். இது மாதிரி ஒரு இடம் வந்ததுன்னா கவர்மெண்ட் தான் செலவு பண்ணணும். ரிஸ்க்கு நீங்களும் நானும் ரிஸ்க் எடுத்தால் கவர்மெண்ட் இனிஷியலாக நல்லது. பட் நீங்கள் உங்களையும் அடிச்சுன்னு போயிடும். அணில மணியே அடிச்சுன்னு போன மாதிரி என்னையும் உங்களையும் அடிச்சுட்டு போயிடும். அப்போ யார் செலவு பண்ண முடியும்னா சாவரின் தான் செலவு பண்ணணும். சாவரின்னா கவர்மெண்ட், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் செலவு பண்ண முடியும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டைரக்டாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலன்னா இந்த கிரைசிஸ்லேருந்து இந்தியா ரொம்ப சீக்கிரம் வராது. ஸோ இதனால என்ன ஆகிடும், ஒரு 4-5 வருஷம் ஆனால் சரியாக போயிடும்னா சரியாக போகாது. ஏன்னா கவர்மெண்ட் செலவு பண்ணலையா, உங்களுக்கும் க்ளூ என்ன, செலவு பண்ண மாட்டான்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பணத்தை டைட் பண்ணுவீங்க. நீங்கள் பணத்தை செலவழிக்காமல் பணத்தை பேங்க்கில் வச்சுருப்பீங்க. நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி வராதுன்னா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இன்னும் குறையும். நான் அப்போ மன்மோகன் சிங் டைமில் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ பற்றி சொன்னேன். இது நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். எவ்ரி இயர் டேக்ஸ் கம்மியாகிட்டே போகும். டேக்ஸ் கம்மியாக கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் லெஸ். கவர்மெண்ட் ஸ்பெண்ட்ஸ் லெஸ், people will consume less. So the negative feedback loop will continue. So இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை மாற்ற வேண்டியது கவர்மெண்ட்டோட பொறுப்பு. அது ஒன்லி வே இஸ் டு ஸ்பெண்ட் மணி. நீங்கள் நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து எவனோ கொட்டி உங்கள் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுவான்னா பண்ண முடியாது. இன்னொன்று, இப்போ நம்ம ரீசெண்டாக 91க்கு பின்னாடி போகிறோம். ப்ரொடெக்ஷனிசம் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், ஆத்ம நிர்பர்னு. அதாவது டிவி வாங்கினா எக்ஸைஸ் டியூட்டி போடுவேன், ஃபோன் வாங்கினா எக்ஸைஸ் டியூட்டி போடுவேன். இன்னும் ஆகாது, ஸ்மக்லிங் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 கிலோ கோல்டு ஸ்மகிள் பண்ணி நான் கொண்டு வந்து விற்றேன்னா எனக்கு நியர்லி ஒரு 7 லட்ச ரூபா லாபம். நான் குருவி மாதிரி ஸ்ரீலங்காலேருந்து 20 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு வந்து கோல்டை சேர்த்துட்டேன், மாட்டாமல் வந்துட்டேன்னா எனக்கு 6 லட்ச ரூபா 1 கிலோ. நான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன்னா ஹாப்பியாக கோல்டு வந்துட்டே இருக்கும். 1000 டிரான்சாக்ஷனில் ஒரு டிரான்சாக்ஷன் தான் மாட்டும். முக்கால்வாசி கோல்டு இந்தியாவில் வருது ஸ்மகிள்டு கோல்டு தான். பட்டான்கோட்டில் நடந்த பிஎஸ்எஃப்க்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஃபைட்டிங்லேயே என்ன ஆகிடுச்சுன்னா, நார்மலாக பாகிஸ்தானி ரேஞ்சர்ஸ்க்கும் பிஎஸ்எஃப்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கோல்டு உள்ளே வரத்துக்கு. அந்த ஆக்சிடென்ட் நடந்தபோது அங்கே ஒரு ஜுவல்லரும் இருந்தால் ஒரு டிஜிபியோடன்னு பேசிட்டாங்க. நீங்கள் அந்த காலத்தில் ஞாபகம் இருந்ததுன்னா, நார்மலாக அந்த 2 ஹவர் வந்து 2 பேரும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம், கோல்டு மட்டும் உள்ளே வந்துட்டு இருந்தது. பாகிஸ்தான் கோல்டு அனுப்பாமல் டெரரிஸ்ட் அனுப்பிச்சிட்டான் ஒரு வாட்டி. அதுதான் ப்ராப்ளம். பிஎஸ்எஃப் என்ன நினச்சது, கோல்டு வரப்போகுது. இந்த ஒரு வாட்டி கோல்டுக்கு பதிலாக டெரரிஸ்டாக அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பாகிஸ்தான் ரூட் பேன் ஆனால் பங்களாதேஷ் இருக்குது, நேபாள் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, அது மூலமாக வரும். ஆல்ரெடி இந்த எக்ஸைஸ் டியூட்டிலாம் ஏற்றத்துக்கு முன்னாடியே செல்ஃபோன்லேயே எப்படின்னா 15% ஆஃப் ஆல் ஹை அண்ட் செல்ஃபோன்ஸ் வாஸ் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா. எப்படி வரும்னா, ஒரு நாளைக்கு 10 பிளேன் 20 பிளேன் அமெரிக்காலேருந்து வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே ஆப்பிள் ஃபோனுக்கு ரொம்ப டேக்ஸ் கட்டாமல் என் சொந்தக்காரன் எவனாவது அமெரிக்காவில் இருப்பான், நீ வரைச்சா எனக்கு ஒரு ஃபோன் எடுத்துருவானா, அவன் எடுத்துன்னு வருவான். க்ரீன் சேனலில் வந்துடுவான், எனக்கு ஒரு ஃபோன் 15% கம்மி. ஸோ அதனால் யாரும் டேக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டாங்க.
இப்போ இன்னொரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹோட்டலில் 20,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணால் நாங்கள் கேள்வி கேட்போம். டிவி 20,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா நாங்கள் கேள்வி கேட்போம். 26 ASல வரும். யாரும் டிவி வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் கேஷ் கொடுத்து வாங்கி பில்லு வாங்கினாலும் வாங்கிப்போம். ஸோ வி ஆர் கோயிங் பேக் டு pre-1991. 25 வருஷமாக நம்ம வின் பண்ண இண்டிபெண்டன்ஸ், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸை we are going to surrender if we continue in this path and spend another 20 years to get it back. Taxation is no solution. அப்படி நீங்கள் பண்ணணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ளிப்கார்ட் இருந்தது, அலிபாபாவும் ஃப்ளிப்கார்ட்டும் ஒரே மாதிரி தான். அலிபாபா ஒரு சைனீஸ் கம்பெனி. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளைக்கு சைனாவில் வேற எந்த இ-காமர்ஸ் சைட்டும் விடாமல் இருந்தாங்க. நம்ம ஊர்லேயும் 2007 ஃப்ளிப்கார்ட் வந்தப்பறம், அதுக்கப்புறம் ஸ்னாப்டீல் எல்லாமே 3-4 கம்பெனி வந்தது, பேர் மறந்து போயிடுச்சு. பட் 2014 வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து யாரும் வந்து இங்கே ஒரு இ-காமர்ஸ் சைட் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு இருந்தது. தேர் வாஸ் லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். 2015 டைரக்டாக அமேசானை உள்ளே விட்டோம். 2017 ஃப்ளிப்கார்ட்டை வால்மார்ட் வாங்கிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு நம்ம ஆத்ம நிர்பராக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு குதிரை லாயத்தை திறந்து விட்டு குதிரையெல்லாம் ஓடினப்புறம் மூடிட்டு நான் ஆத்ம நிர்பர் இந்தியா பண்ணுவேன்னா 5 வருஷம் கழிச்சு வேற ஏதாவது ஒரு ஸ்கீம் சொல்லுவோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி மேட் இன் இந்தியான்னு சொல்லி ஒரு சிங்கத்தை எடுத்துன்னு போய் ஊரெல்லாம் காமிச்சோம். இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்னைக்கு காமர்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க. $900 பில்லியன் தான் எங்கள் எக்ஸ்போர்ட் கோல் அப்படின்னாங்க. 2014 $315 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட். 6 வருஷத்துல அந்த 315 பில்லியனை நம்ம இது வரைக்கும் தாண்டவே இல்லை. இதுலேருந்தே கிளியர் 6 வருஷம் ரெக்கார்டு இஸ் அ வெரி குட் ரெக்கார்ட். இந்த எக்கனாமிக் பாலிசி வில் நாட் டேக் அஸ் எனிவேர். இப்போ ரிவர்ஸ் பண்ணுறது கூட ஈஸிலி பாசிபிள். கவர்மெண்ட் கடன் வாங்கி செலவு பண்ணுறது தான். கவர்மெண்ட்டை பணம் இருக்குன்னு யாரும் சொல்லலை. ஒரு 4% ஆஃப் ஜிடிபியை கடன் வாங்கி தண்ணி மாதிரி செலவு பண்ணலைன்னா இந்த எக்கானமி உருப்படாது. இதெல்லாம் நான் சொல்லி முடிச்ச அப்புறம் என்னை இன்னொன்று சொல்ல சொன்னார் கோவிந்தராஜன் சார். எப்படி இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. கடன் இருந்ததுன்னா எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடுங்க. சொத்தை விற்று க்ளோஸ் பண்ணணும்னாலும் சொத்தை விற்று க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 வருஷம் கழிச்சு பாதி விலைக்கு சொத்து வாங்கிக்கலாம். அதனால சொத்து விற்றாது கடனை 0 பண்ணிடுங்க. நல்ல காலம் பிறக்கும்னு சொத்தை வச்சிருந்தீங்கன்னா சொத்தும் போயிடும், கடனும் இருக்கும். இப்போ அது சொத்து போய் கடனும் இருக்காது, சொத்தும் இருக்காது. சொத்தும் போயிடும், ஆனா கடைஞ்சிருக்கும். அதனால ப்ளீஸ் க்ளோஸ் த லோன்ஸ். என்ன லோன் இருந்தாலும் பிரிங் இட் பேங்க் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்க. கொண்டு போய் பேங்க்கில் பணத்தை செலுத்திக்கோங்க. எப்படி செலுத்தினா 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து அவலான்ச் மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்னோபால் மெத்தடும்பாங்க. நான் ப்ரிஃபரன்ஸு ஸ்னோபால் மெத்தட். another day I will try to explain what is snowball and what is avalanche. ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. பேக் பாரோ ஸ்டீல், கடனை கட்டிடுங்க. பேங்க்ல கடன் வைக்காதீங்க. வெளியிலையும் யாருக்கிட்டையாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தா வட்டி கட்ட முடியாது அடுத்த 5 வருஷத்துக்குங்கிறத ஹாப்பியாக சொல்லிடுங்க. அவன் முதல்ல டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, கோவம் வரும், பிரின்சிபலாவது வருமேன்னு ஹாப்பியாக 5 வருஷம் கழிச்சு வாங்கிப்பான். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு சரியா போச்சு, இவர் பிரின்சிபல் ஒழுங்காக கொடுத்தாருன்னு திரும்பி உங்களுக்கு கடன் கொடுப்பான். அதனால ஸ்டெப் 1 க்ளோஸ் ஆல் பேங்க் லோன்ஸ். ஸ்டெப் 2 உங்களால் ப்ரைவேட் லோனை க்ளோஸ் பண்ண முடியலன்னா 5 வருஷத்துக்கு வட்டி கிடையாச்சா, சாரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பிரின்சிபல் வேணால் திரும்பி கொடுக்குறேன், பார்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க. டெட்டு தான் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. 2வது, கடனுக்கு பிஸ்னஸ் பண்ணாதீங்க. வித்து பூட்டி வீட்டில் பெட்டர் டு கீப் அ ஃபேக்ட்ரி க்ளோஸ்ட் தென் டு கிவ் கிரெடிட். பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. நாட் பிகாஸ் தட் ஃபெல்லோ வாண்ட்ஸ் டு சீட் யூ. அவனுக்கு பணம் வந்தால் தான் உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கே ரா மெட்டீரியல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்ரெடி ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் இன்வால்வ் ஆகிடும்.
நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தீங்களோ அவன் என் கன்சியூமர்கிட்ட விற்கவே முடியாது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சேல்ஸ் டவுன். ஹிந்து பேப்பரில் ஆடி சேல்ஸை பற்றி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஏறியிருந்தாங்க. பெரிய கடையிலேயே 40% சேல், சின்ன கடையெல்லாம் 15% சேல். அடுத்த 18 மந்த்ஸுக்கு சேல்ஸே இருக்காது. ஓகே, ஃபைனல் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்? தயவு செஞ்சு, ஐ எம் வெரி அன்பாப்புலர் ஃபார் சேயிங் திஸ். என்ன நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க, இருந்தாலும் நான் திரும்பி சொல்கிறேன். என்னோட அட்வைஸ், ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராதீங்க. இன்னைக்கு இருக்கிறதுக்கு பாதிக்கு பாதி பணம் கையை விட்டு போயிடும். ஒரு வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ரிட்டர்னும் கிடையாது. அதுதான் ரியாலிட்டி. 10 இண்டெக்ஸ் மட்டும் அப்படியே இருக்குது. ஏன்னா 10 கம்பெனி மட்டும் அப்படி ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 கம்பெனியோட ரிட்டர்னை தூக்கிட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ரிட்டர்ன் இருக்காது. வருஷத்துக்கு 4 வாட்டி இண்டெக்ஸை மாற்றிட்டே இருக்காங்க. நேற்று கூட இண்டெக்ஸ் மாறிட்டு 2 கம்பெனி வெளில போச்சு, 2 கம்பெனி உள்ளே வந்தது. இது மாதிரி ஸ்கீம் வச்சாங்கன்னா இண்டெக்ஸை நான் எப்போதும் ஹையாக வச்சிருக்க முடியும். இபிஎஸ்ன்னு நாங்கள் ஒரு மெட்ரிக்ஸ் சொல்லுவோம். இபிஎஸ்ங்கிறது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஒரு கம்பெனி எவ்வளோ லாபம் பண்ணியிருக்குன்னு. 400 ரூபா இருந்த லாபம் இன்னைக்கு 359 ரூபா 4 மாசத்துல இறங்கிடுச்சு. இந்த இயர் எண்ட் இடத்துக்குள்ள 320 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 359 கடைசியாக இருந்தது 2013 நவம்பர். திஸ் இஸ் வித்தவுட் கன்சிடரிங் இன்ஃப்ளேஷன் ஆஃப் 7 years. அந்த இன்ஃப்ளேஷனையும் நான் கணக்கு போட்டேன்னா 2000 இருந்த அளவுக்கு இருக்கு. நான் இன்ஃப்ளேஷனுக்கு லாஸ் எழுதினேன்னா அதையே சேர்த்து நேராக 2000 கொண்டு போயிடுச்சுன்னா there is no way you can justify this market. அப்போ ஏன் இந்த மார்க்கெட் ஏறுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் சென்ட்ரல் பேங்கை வச்சு ஜங்க் பாண்டு, ஸ்டாக் கம்பெனி ஸ்டாக்ஸு எல்லாத்தையும் சென்ட்ரல் பேங்கே வாங்கிட்டு இருக்கு டு கீப் இட் அலைவ். என்னைக்கு அங்கே பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை போச்சோ இங்கே காற்று இறங்கிடும். என்னைக்கு இறங்கும் தெரியாது. ஜார்ஜ் சோரோஸ் சொன்னதை சொல்கிறேன், ஏற்றம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். மாட்டின்ட்டோன்னா இறங்குறது 4 நாளில் இறங்கிடும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அது இறங்கிடும். மாட்டிக்காதீங்க. எய்தர் கோல்டு இல்லாட்டா டயர் 2 பேங்க் பாண்டு. பேங்க்குக்கே கடன் கொடுக்கறது தான் பெஸ்ட். இப்போ டயர் 2 பேங்க் பாண்டு கொடுத்தீங்கன்னா 8-8.5% வரைக்கும் வட்டி கொடுப்போம், சேஃப். கவர்மெண்ட் பேங்க்குக்குனா இன்னும் தைரியமாக கொடுக்கலாம். டயர் 1 கூட கொடுக்கலாம் 8-8. ஏன்னா கவர்மெண்ட் நோட் அடிச்சா திரும்பி கொடுத்துருவான். இல்லாட்டா கோல்டு. இதை தவிர வேறு எங்கேயாவது போய் பணத்தை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? நான் இறங்கும் போகும்னா பயமுறுத்தலை. அன்சர்டனிட்டி இருக்குது. கோவிட் இந்தியா உலகத்தை விட்டு கம்ப்ளீட்டாக கோவிட் போகிறதுக்கே அடுத்த மே ஆகிடும். வேக்சின் வந்தப்புறம் மக்களுக்கு பயம் போகிறதுக்கு இன்னொரு 6 மாதம் ஆகிடும். நார்மலைஸ் ஆகி வரத்துக்கு 5 வருஷம் ஆகும். அந்த 5 வருஷத்தில் எது எங்கே போகும்னு நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். 3200 இருந்த கோல்டு 5000 இருக்குது. நடுவில் 5700 800 வரைக்கும் போச்சு. 5200 இருக்குது. ஸோ கோல்டு இஸ் சேஃப். ஏன்னா நோட்டு பிரிண்ட் அடிக்கிற வரைக்கும் கோல்டு சேஃபாக இருக்கும். இப்போ கோல்டு இறங்கினாலும் என் லைஃப் டைமில் கோல்டு 10,000க்கு மேலே டெஃபினட்டாக ஒரு கிராமுக்கு போகும். இஃப் யூ வாண்ட் டு கீப் யுவர் மணி சேஃப் டுடே, சேஃப்டி தான், ரிட்டர்ன் இல்லை, எனக்கு சேஃப்டி தான் முக்கியம்னா பேப்பர் கோல்டு இஸ் அ குட் பிளேஸ் டு பார்க் யுவர் மணி. நன்றி, வணக்கம். அப்போ நான் தான் சொல்லணும். ஆமாம், என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் மணி பேச்சுன்னு இருக்கு. 2,73,000 பேர் பார்க்குறாங்க. we do try to do at least 3 posts a day. ஸோ மணி பேச்சில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம், பாருங்கள். நன்றி, வணக்கம். சார், நீங்கள் இதுவரையிலும் பேசியதுக்கு ரொம்ப நன்றி சார். சில பேர் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. கோல்டில் அப்படின்னா பிசிக்கலாவா, கவர்மெண்ட் கோல்ட் பாண்டா, இல்லை எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டா, இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்றீங்க சார்? உங்களுக்கு கடன் வாங்கணும், அந்த கோல்டை வச்சு நாளைக்கு நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணி கடன் வாங்கணும்னா நான் தான் வழி. பட் இங்கே நகை வாங்கினீங்கன்னா 15% காஸ்ட் ஆகும். ஸோ பெட்டர் டு பை கோல்டு இன் மிடில் ஈஸ்ட் விச் இஸ் 15% cheaper. And there are legal routes to bring that gold into India. ஸோ கோல்டுங்கிறது
ஃபிசிக்கலாக வாங்கணும், என்னால் துபாய்லாம் போக முடியாதுன்னா இந்தியாவில் வாங்குங்க. அப்போ நீங்கள் பிளட்ஜ் பண்ணலாம். இல்லை சார், நான் வெறும் சேஃப்டி தான் பார்க்க போகிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து பேப்பர் கோல்டு வாங்கிட்டு அவசரத்துக்கு பேப்பர் கோல்டு விற்றுக்கலாம். 3வது கோல்டு பாண்டுனா 8 வருஷத்தை எனக்கு அந்த கோல்டே வேண்டாம் சார், எனக்கு 8 வருஷத்துக்கு செலவுக்கு காசெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாவரின் கோல்டு பாண்ட் போடலாம். பட் நான் நார்மலாக சாவரின் கோல்டு பாண்ட் போடாதன்னு ஏன் சொல்லுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச என் வாழ்க்கையில் 8 வருஷத்துக்கு எனக்கு பணமே வேணாம்னு சொன்னாலும் நான் பார்த்தது கிடையாது. அதனால யாருக்கு 8 வருஷத்தில் எப்படி சறுக்குன்னு தெரியாது, அதனால அதில் போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஐ எம் நாட் அகென்ஸ்ட் இட். 20% ரிட்டர்ன் வரும், கவர்மெண்ட் 20% வட்டி கொடுக்கறது ரொம்ப நல்ல ஸ்கீமு. பட் பணத்தை நீங்கள் 8 வருஷத்துக்கு எடுக்க முடியாது, அதுதான் ஒரே டிஸ்அட்வான்டேஜ். 7 வருஷம், 8 இல்லை 7 வருஷம் எடுக்க முடியாது. சார் அடுத்ததா என்கிட்ட வந்து 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் எந்தெந்த இதில் வந்து எவ்வளவு பண்ண முடியும்? எவ்வளோ நாளைக்கு வேண்டாங்கிற கேள்வி இருக்கு. எனக்கு 15 வருஷத்துக்கு அந்த 100 ரூபா வேண்டாம்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம். ஆனால் எனக்கு 5 வருஷத்துல பணம் வேணும்னா கோல்டில் போட வேண்டியதான். இல்லை எனக்கு அதில் ரிட்டர்ன் வேணும்னா மினிமம் 1 லேக்குக்கு மேலே வச்சிங்கன்னா பேங்கோட Tier 2 பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸப்ட் அந்த கோல்டு அண்ட் இதை தவிர நீங்கள் வேற ஸ்டாக்லையோ இப்போ எஃப்டி போட்டு யூஸ் இல்லை. ஏன் எஃப்டியில் யூஸ் இல்லைன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு 5% வட்டி தரும். அதை 10% முன்னாடியே ப்ரிசென்டிவ் டாக்ஸேஷன் போட்டு டிடிஎஸ்க்கு பிடிடுவாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்கிறது 4.5%. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் 7%, சீரியல் இன்ஃப்ளேஷன் 7%. அப்படின்னா நீங்கள் அரிசியோட இன்ஃப்ளேஷன் 7%. இன்னைக்கு நான் 100 ரூபா, போன வருஷம் 100 ரூபா போட்டேன்னா அதே கிலோ அரிசி இந்த வாட்டியை 100 ரூபாய்க்கு போன வருஷம் வாங்கின அரிசியை 107 ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன். அடுத்த வருஷமும் 100 ரூபாய்க்கு போட்டதை 107 ரூபாய்க்கு தான் வாங்க முடியுங்கிறத இன்னைக்கு கணக்கு எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் வட்டி வரப்போகிறது 4.5%. ஸோ நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா அரிசியிலே உங்களுக்கு 2.5% லாஸ் ஆச்சு. பெட்ரோலில் எவ்வளோ லாஸ்ன்னு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க, டீசலில் எவ்வளோ லாஸ்ன்னு. ஸோ டாப்பில் இல்லை பேங்க் எஃப்டி தான் ஃபஸ்ட்டு பாசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா அட் திஸ் டைம். பேங்க் பக்கம் போய் எஃப்டி போடாதீங்க, பேங்க்கு கடன் கொடுங்க, பாண்டில் 8-9% கொடுத்தோம். நீங்கள் வந்து எஃப்டி போட வேண்டாம்னு சொன்னீங்க. எஃப்டி போடாதீங்கன்னு நிச்சயமா சொல்றேன். ஆனால் இப்போ எஃப்டி வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் பேங்க்ல. இப்போ அவங்க வந்து இதுல இருந்து எப்படி தங்களை காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது எப்படி? சார் கோவிந்தன் சார் என் ஃப்ரெண்டு, நீங்கள் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு ஒரு லிஸ்ட்டை என்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, அவங்களெல்லாம் நானே பார்த்து ஐடியா சொல்லிடுறேன். நீங்களும் சரி, ஸ்ரீதர் சார் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டூ தட் எனக்கு கொடுங்க. திஸ் இஸ் நாட் தி ஃபோரம் டு டாக் அபவுட் இட். நீங்கள் கொடுங்க, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் சொல்யூஷன் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நார்மலாக எக்கானமியை வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை காலையில் இது பண்ண முடியுமா? அது சக்திகாந்தா தாஸே சொல்கிறாரே இல்லைன்னு. நான் எதுக்கு சொன்னோம், நேற்று சக்திகாந்தா தாஸ் சொல்லியிருக்காரு. ரொம்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப வேண்டி ஹிஸ்ட்ரி படித்தவரே நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆக்கியிருக்கோம். அவரே என்ன சொல்கிறாரு, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் டு நாட் ரிஃப்ளெக்ட் தி எக்கனாமிக் ரியாலிட்டின்னு சக்திகாந்தா தாஸே நேற்று சொல்லியிருக்காரு. செபி சேர்மன் அஜித் தியாகியும் அதை சொல்லியிருக்காரு. விக்ரம் லிமாயின்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஹெட்டும் அதுதான் சொல்லியிருக்காரு. இந்த 3 பேர் சொல்றதை நான் முன்னாடியிலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் ரியாலிட்டி. இப்போ இதில் இன்னொருத்தர் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்குறீங்க. லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு 20 வருஷத்துக்கு பணம் வேணும், அதாவது பசங்க படிப்புக்காக போடுறீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க, டைரக்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. சீப்பஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுன்னு கால்குலேட் பண்ணி போடுங்க. போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரிட்டர்ன் வரும். பட் மாரெல்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 50% இறங்கி அதுக்கப்புறம் ஏறும். ஸோ இறங்குறச்சியும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இன்றைக்கி 11,000 இருக்கிறது தைரியமாக போடுறவங்க அது 6,000க்கும் போச்சுன்னா அப்பவும் போடணும். அப்போ வந்து என்ன, ஃப்ளைட் டு சேஃப்டின்னு நம்ம சொல்லுவோம். புதிய பார்த்தா ஓடுற மாதிரி நம்ம மைண்டு டியூன் ஆயிருக்கு. நெருப்பை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம், இதெல்லாம் நம்மளை இன்கிரைண்டு.
பாம்பே பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் பாம்பு பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வந்துடும். நெருப்பை பார்த்தா ஒரு பயம் இருக்கும், புலியை பார்த்தா பயம் இருக்கும். இதெல்லாம் ப்ரிடேட்டர். இன் அ ஃபாலிங் மார்க்கெட் லாஸுங்கிறத பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பயம், பிரெயின். தட் இஸ் வை வி ஹவ் சர்வைவ்ட் அஸ் அ ஸ்பீஷீஸ் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர். அந்த லாஸை பார்த்தோன்னா நம்ம ஓடி போயிடுவோம். அப்போ ஓட மாட்டேங்கிற தைரியம் இருந்தால் நீங்கள் இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம். நேஷ்னலைஸ் பேங்க்கில் எஃப்டிலாம் சேஃப் அப்படின்னா சேஃப், ஏன்னா கவர்மெண்ட் நோட் அடித்து கையில் கொடுத்துருவாங்க. ப்ரைவேட் பேங்க்கில் அப் டு 5 lakhs சேஃப். பட் மோஸ்ட் லார்ஜ் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வெல் கேபிட்டலைஸ்ட், ஆர் சேஃபர் தென் பப்ளிக் செக்டர் பேங்க். அதான் நான் முன்னாடியே நான் பேசின போது சொன்னேன், 35,000 கோடி வார் செஸ்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. கோத்தக் மஹிந்திரா ஸ்டாக்கை விற்று 15,000 கோடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால தான் அந்த லிஸ்ட்டை நான் சொன்னேன். இண்டஸ்இண்ட் பேங்க் 5,000 கோடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் பேங்க்ஸ் ஹவ் ரேஸ்ட் ஹியூஜ் கேபிட்டல் டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் லாசஸ். அதான் எல்ஐசி பற்றி எனக்கு ரொம்ப நல்ல கருத்தே கிடையாது. இங்கே நிறைய பேர் ஏஜென்ட்டாக இருப்பீங்க, அதனால நான் அதை பேசலை. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். LIC in my opinion is the greatest Ponzi scheme. LICங்கிறது லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்க வேண்டியது. உங்களுக்கு அசையாத சொத்தே கிடையாது. உங்கள் மனைவி பசங்க உங்களோட ஏர்னிங்ஸை நம்பி இருக்கிறவங்களுக்கு பியூர் டேர்ம் பாலிசி ஒன்று வேணும். நீங்கள் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு ஒரு பணமும் வராது. உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு 1 கோடி ரூபா போகும். அந்த ஒரு பாலிசி மட்டும்தான் வர்த்துட்டு, மற்றது எல்லாம் ஸ்கேம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்சூரன்ஸும் மிக்ஸே பண்ணாதீங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெயை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்காம மாதிரி, தேங்காய் எண்ணெய்ங்கிறது இன்சூரன்ஸு, தண்ணிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குமான்னு எனக்கு கேட்காதீங்க. பேங்க்ல எப்படிங்களா 5% பாருங்க, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போடலாம். அது 4.5% ரிட்டர்ன் போகணும்னா போட்டுக்கலாம். சார் அது எங்கப்பா நீங்கள் பிலோ கேஸ்ல தான் வைக்கணும். 4.5% வைக்கலாம். பட் உங்களுக்கு இதில் கோத்தக்கு ஐடிஎஃப்சியில் தான் பெட்டராக கிடைக்கும். Someone has parked all his earnings in ICICI FD. That's no problem. ICICI எல்லாம் FD டெஃபினட்டாக சேஃபு, பேங்க் திவால் ஆகாது, பணம் டெஃபினட்டாக கிடைக்கும். ரிட்டர்ன் தான் கம்மி. His problem will be that he will not get the interest to beat inflation. So he will lose money in the long term. That is, ஒரு தண்ணியில் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு கோல்டு தண்ணியில் ஒரு தவளையை போட்டால் ஹாப்பியாக குதிச்சுன்னு இருக்கும். அடியில் கொஞ்சம் நெருப்பு ஏற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் முதல்ல வெதுன்னு இருக்கிறது நல்லா இருக்கும். அப்புறம் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஏறணும்னா தவளையால் தாங்க முடியாமல் வெள்ளை குதிச்சிடும். ஸோ இது வெது தண்ணி எஃப்டிங்கிறது. Sir, FD was at 8,000 in May. Invested some, and it has shown reasonable profit now. Is it advisable to book that profit or to wait little more time? Better to, if you are a short-term punter, you better to exit. Sir? Business. மூணை யூஸ் பணம் போடாமல் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1 paisa. Take out all the money, keep it safe. Without investment of capital, whatever business you can do. இப்போ டாக்டர் இருக்காரு, பேஷண்ட் பார்த்தா மருந்து எழுத போகிறாரு, இல்லாட்டா விட்டுருவாரு. வக்கீல் கிளைண்ட்டை பார்த்தா காசு கொடுக்க போகிறாரு. ஆடிட்டர் ஃபைலில் கையெழுத்து போட்டால் காசு. அது மாதிரி கன்சல்டிங் பிஸ்னஸ் இஸ் பெஸ்ட் பிஸ்னஸ். Anything where you have to invest capital is dangerous. Sir, இந்த கண்டிஷன்ல அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி எப்படி சார் இருக்கும்? அக்ரிகல்ச்சர் தான் இப்போ ரொம்ப மோசம். அக்ரிகல்ச்சர் இதுக்கு முன்னாடியே மோசமாக இருந்தது, இன்னும் மோசமாக இருக்கும். இப்போ ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் தான் ஏறி இருக்கு. நாளைக்கு பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வரும். நான் 2 ரியல் கேஸை எடுத்து காமிச்சிருக்கேன். இன்னைக்கு தக்காளி விலை, பூசணிக்காய் விலை பயங்கரமாக ஏறி இருக்கு.
ஆனால் ஃபார்மருக்கு 5 ரூபா ஒரு கிலோ கூட கிடைக்கல. ஸோ டெஃபினட்டாக சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் இருக்குது. இட் இஸ் நாட் அ வைஸ் டு enter into agriculture at this time unless you are ready to lose some more money. கையில இருந்து காசு போட்டு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாமா? அதுக்கு மேல இன்னும் டேஞ்சர். நான் என்ன இல்லை, கடன் வாங்கினா கட்ட முடியாது. டெஃபினட்டா கடன் வாங்கினா கட்ட முடியாது சார். இப்போ இருக்கிற சம்பளத்தையே கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் வட்டி எப்படி கட்டுவீங்க? வட்டி இல்லாத கடன்னா அதை வாங்கி கோல்டில் போட்டு 2 வருஷம் கழிச்சு விற்றுட்டு அவனுக்கு காசை கொடுத்துட்டு மீதி ப்ராஃபிட்டை நம்ம முழிக்க வேண்டியது. ஆமாம், அதை எப்படி கொடுப்பீங்க? அது நீங்கள் ரெடியாக சைக்கலாஜிக்கல் வீடு போனால் நம்மளுக்கு அப்படியே உயிர் போன மாதிரி தானே ஆகிடும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா செல் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் காமிக்கிறாங்களே சார். இயர் நீங்கள் வந்து மே மாதத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா எது வேணால் நல்லாயிருக்கும். இந்த ஜூலையை போன ஜூலையோட கம்பேர் பண்ணுங்க, இந்த ஆகஸ்ட்டை போன ஆகஸ்டோட கம்பேர் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் பிளானிங் சர்வீஸ் பண்றீங்களான்னு ஒரு கேள்வி. நான் எந்த பிளானிங்கும் பண்றது இல்லை, பட் கொண்டு வந்தா நான் அட்வைஸ் கொடுக்குறேன் என்ன பண்ணலாம். திருப்பி வேணா சொல்லிடுங்க சார், எங்க கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ஸ்ரீதரோ கோவிந்தராஜன் சார்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க. என் அசிஸ்டன்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. moneypage@gmail.com மெயில் அனுப்பிச்சாலும் என் டீம் பார்ப்பாங்க. பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட்ரேட் ஆகாதீங்க. ஒரு நாளைக்கு என்கிட்ட அப்படின்னா பெரிய டீம் கிடையாது, நிறைய மெயில் வருது. ஒரு நாளைக்கு 150 மெயில் வருது. பட் moneypage@gmail.com மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ரிப்ளை வரும். Which is the best SIP now? Index Nifty and Next Nifty. That's right, sir. Thank you very much, sir. Thanks, sir. நான் சொல்லிடுறேன் சார். நன்றி சார். இந்த ஃபினான்ஷியல் அல்லது இந்த எக்கானமிக் கிரைசிஸ்ல அல்லது இந்தியன் எக்கானமி எப்படியெல்லாம் இருந்தது, இப்ப எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதை விட ஒரு எளிமையா, ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை, எக்கானமினா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கும் புரிகிற மாதிரி மிக எளிமையாக ஆனந்த் சீனிவாசனால் மட்டுமே சொல்ல முடியும். ஆனந்த் சீனிவாசன் சொன்ன அளவுக்கு எளிமையாக வேற யாரும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படிங்கிறத ஆணித்தரமா இதை செய்யாத, இதை செய்தால் இப்படி இருக்கும், இது செய்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா இவரை விட வேற யாராலுமே எடுத்து சொல்ல முடியாது. நாங்கள் நிறைய பேரை கேட்டிருக்கோம், எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. நாங்கள் we are not எக்கனாமிஸ்ட், நாங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இதுல எதுவும் இருக்கிறவங்க கிடையாது. நாங்களாம் தொழில் முனைவர்கள், தொழில் நடத்திக்கிட்டு இருக்கவங்க. தொழில் நடத்திக்கிட்டு இருந்தவங்கனாலும் இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்பு வருது. தொழிலை நடத்தி தொழில வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்து எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்த போதும் இந்த ஒரு ஒரு இந்த அறிவு, இந்த புரிதல் இல்லாததனாலே நிறைய இழந்திருக்கும். இந்த காலகட்டத்திலே நண்பர்களே, இதுல நிறைய தொழில் முனைவர்கள் இருக்கீங்க, நிறைய நடத்திட்டு இருக்கீங்க, கட்டடம் கட்டுறவங்க இருக்கீங்க, எல்லா தொழில்களிலும் இருக்கின்றீர்கள். தனிப்பட்ட முறையில் இருக்கிறீங்க, ரிட்டையர்ட் ஆகிருப்பீங்க. இருக்கிற பணத்தை எங்க கொண்டு போய் சேஃபா வைக்கிறது, பார்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா உங்களுக்கு வந்திருக்கும். எங்க நீங்க பார்க் பண்ணணும், எங்க பார்க் பண்றது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும், உங்களுக்கு வந்து பணம் வந்து சேஃபா இருக்கும் அப்படிங்கிறத இவ்வளவு தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த தெளிவு எல்லாருக்கும் ஒரு நல்ல புரிதலை கொடுத்திருக்கும்.
இந்த புரிதல் தான் அயட்டாவின் சார்பிலே ஆனந்த் சீனிவாசனை அழைத்து இந்த மக்களுக்கும் இந்த அயட்டாவில் இருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் ஒரு அருமையான புரிதலை உருவாக்கி இருக்கிறது அயட்டா. அதற்கு காரணகர்த்தா ஆனந்த் சீனிவாசன். இந்த ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இவ்வளவு தெளிவாக எங்களுக்கு இதை எடுத்துரைத்ததுக்கு மிக மிக நன்றி. அயட்டாவின் சார்பிலே நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமா என்னும் அதை என்னோட அல்லது அவருடைய டைரக்டர் நீங்க தமிழ் சேனல்ல மணி பேச்சு அப்படிங்கிற தமிழ் சேனல்ல வீடியோ இது யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவா எல்லாம் கிடைக்கும். பி ரிச் இங்கிலீஷ் சேனல், இந்த 2 சேனல்லையும் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான அவருடைய எல்லா வீடியோக்களும் எல்லா அந்தந்த கரண்ட் அஃபேர்ஸ அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை அன்னன்னைக்கு என்னமா இருக்க தெளிவா, அதாவது ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொல்றதுங்கிறது வந்து அப்பதான் பாக்குறேன். ஆனந்த் சீனிவாசன் ஒரு வெஸ்டர்ன் தனக்குன்னு ஒரு இதை வச்சுக்கிறது, தனக்குன்னு ஒரு அமைக்க வச்சுக்கிறது, தனக்குன்னு ஒரு சார்பு நிலை, அந்த சார்பு நிலை இல்லாம யதார்த்தமா பேசுறது. இந்த யதார்த்தத்தின் ஒரு அங்கம் ஒரு நிலை அப்படிங்கிறத வந்து ஆனந்த் சீனிவாசன் பார்க்க முடியுது. மிக நன்றி. அயட்டாவின் சார்பிலே மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் சொல்லி இருக்கிறாரு. நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்த, பக்கத்துல இருந்தா கேட்டுக்கிட்டு இருந்தோம். யாரெல்லாம் இந்த எக்கானமி இந்த ரிலேட் இந்த கண்டிஷன்ல இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் தப்பிப்பதற்கான வழிமுறைகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்க தப்பிப்பதற்கான வழிமுறைகளை கண்டுகொள்ளுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குமுன்னா அதுல போய் பாருங்க. சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது உங்களுக்கு இல்லைன்னா மெயில் அனுப்பி சொல்லுங்க, இல்லைன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்க அவருக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு தொழில் முனைவோர்களும் எஸ்பெஷலி இன்ஜினியர்ஸ் இருக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு தொழில இருக்கிறீங்க. இந்த தொழில்ல எப்படி சேஃபரா இருக்கிறதுங்கிறத நீங்க இதை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். எங்களால் அயட்டாவால் ஆனந்த் சீனிவாசன் மூலமாக ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற நன்றியோடு ஆனந்த் சீனிவாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அயட்டாவின் சார்பில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.